ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு பண்ணிடலாம். 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்க கிரேட்டரில் நம்ம சீச்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சீச்சு எடுத்துக்கலாம். 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். எல்லாத்தையும் திருவுனதுக்கப்புறம் நம்ம 3 தடவை கழுவிக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறம் தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மல்லித்தழை கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம தண்ணியெல்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது, நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாயிரும். எனக்கு லைட்டாக தண்ணியாக இருக்குது, அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா இப்படி பிடிக்க வரும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். எண்ணெய் குடிக்காது இது. எண்ணெய் நல்லா சூடானதும் குட்டி குட்டி பீஸாக எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடலாம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதோட சவுண்டு மட்டும் கேளுங்க எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு.